என் பேர் முனிராஜுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். அண்ணா தொழிற்சங்கத்தில் ஓபிஎஸ் அணியில் மாவட்ட செயலாளராக இருக்கேன். சின்னம்மா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஓபிஎஸ் அங்கே போனதுனால சின்னம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ண நம்ம சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு வேலை செய்கிறதுங்கிறத முடிவெடுத்து சின்னம்மா பார்க்க வந்திருக்கிறோம். சின்னம்மா வந்து மிகப்பெரிய ஒன்று. எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஆறுதல் சொன்னது பார்த்திங்கன்னா, இதயம் அம்மா எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி சின்னம்மாவும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் அம்மா இருக்கும்போது நான் நிறையா வாட்டி அம்மாவை வந்து நேரில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி கட்சியில் இணைக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் அம்மா இப்படி தான் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லபடியாக போங்க, வேலை செய்யுங்க. அதே மாதிரி சின்னம்மாவும் அதே தான் இன்றைக்கி சொன்னாங்க. அதுபடி நாங்கள் கட்டுப்பட்டு நான் வேலை செய்வோம். அந்த கொடி அறிவித்த பின்னாடி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வந்தது. எம் சம்பத்துங்க, ஈரோடு பொருளாதார மேற்கு மாவட்ட பவன்சார் சட்டமன்ற தொகுதிங்க, சத்தியமங்கலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பணியாற்றி வர ஓபிஎஸ் அணியில் அவர் இப்போ சரியான முடிவு எடுக்காமல் வேற கட்சிக்கு போனதுனால நாங்கள் அம்மா தலைமை ஏற்று அம்மா நல்லா ஆட்சி கொடுப்பாங்க, உரத்தலை அம்மாவுடைய வழியில் வந்ததுனால அந்த அம்மா நல்லா ஆட்சி கொடுப்பாங்கிறதுக்காக அந்த அம்மாவை தலைமை ஏற்று நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அம்மா என்ன கட்டளையிடாங்களோ அதை நாங்கள் செஞ்சு வெற்றி வேற செய்வோம். என்னுடைய பெயர் சுப்பிரமணியம், ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம். ஆரம்ப காலத்திலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் தான் செயல்பட்டு இருந்தேன். 16 ஆண்டு காலம் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளராக ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்கிறேன். கழகத்தை சரியாக செயல்படுத்த முடியாமல் ஏழை எளிய மக்களையும் பாடுபடுகின்ற பாட்டாளி மக்களையும் கண்டுக்காமல் விட்டதுனால இந்த அண்ணா திமுக படு தோல்விக்கு போயிடுச்சு. அதன் பின்பு ஐயா ஓபிஎஸ் இந்த கழகத்தை மீட்டெடுப்போன்னு சொன்னார். அவரை நம்பி அவரோட பணிபுரிய சென்றோம். கடைசியாக அவரும் எங்களை எல்லாம் அனாதையாக விட்டுட்டு திமுகவில் ஐக்கியமாயிட்டார். அதன் பின்பு தான் நாங்கள் எங்கே போகணும் தெரியாத தாயிழந்த பிள்ளைகளாக தவிச்சிட்டு இருக்கும்போது சின்னம்மா பார்த்தோம். சின்னம்மா தலைமையில் நாங்கள் செயல்படுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். என் காலம் பூரா அம்மா தலைமையேற்று செயல்படுறதுக்கு தயாராக நிலையில் வந்திருக்கோம்.